அப்சலோம் துரத்தட்டும், சவுல் துரத்தட்டும். அவர் மறைவில் இருக்க மட்டும் உன் பக்கத்தில் 1000 உன் வலதுபுறத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உங்க சமூகத்தில் நான் எவ்வளவு அழுதேன்னு உங்களுக்கு தான் தெரியும். எவ்வளவு கேட்டிருப்பேன், எவ்வளவு கெஞ்சினேன்னு உங்களுக்கு தான் தெரியும். என் ஜெபம் என் மடியில திரும்ப வந்துடக்கூடாது. நம்முடைய ஜெபத்துக்கு மெய்யாய் கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார் என்பது நம் ஒவ்வொருவருடைய சாட்சியாகவும் இருப்பதாக. ஆமென். 18வது சங்கீதம் 6வது வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கிற மிகப்பெரிய தைரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் என் ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறார், அடுத்துதான் பதில். ஆமென். கர்த்தர் என் ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறார். அவர் செவி கொடுத்துட்டார்னாலே அடுத்து என்ன வருது? பதிலும் வருது, பலனும் வருது. ஆமென். நம்ம பல இடங்களில் இருந்து ஜெபம் பண்ணுவோம். வீட்டு மொட்டை மாடி இருக்கிறவங்க மொட்டை மாடியில போய் உட்கார்ந்து இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. சிலருக்கு வீட்டில் பிரேயர் ரூம்னு வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள போய் உட்கார்ந்து இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. சிலருக்கு ஒரே ரூம் தான் இருக்கும், எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. சிலர் வெளியே எங்கேயாவது வந்திருந்து ஜெபம் பண்ணுவாங்க. கடந்த நாளில் ஒரு சகோதரி பேசினாங்க, நான் ஜெபம் பண்ணுன்னா கூட பாத்ரூமுக்குள்ள போய் தண்ணியெல்லாம் திறந்து விட்டு தான் இருந்து ஜெபம் பண்ணுவேன். ஆமென். திரும்ப திரும்ப ஒருவன் ஜெபிக்கிறான் என்றால், ஆமென், எது நிமித்தம் ஜெபிக்கிறான் தெரியுமா? அவன் எல்லா ஜெபத்துக்கும் பதிலை பெற்றுக்கொண்டதினால் அல்ல, நான் சொல்றத ஒருத்தர் காது கொடுத்து கேட்கிறார். 22ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லுவார் பாருங்க, அதனுடைய 21வது வசனம். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டா மிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்தருளினார். அப்ப எங்க இருந்தாராம்? காண்டாமிருகத்தின் கொம்புகள்ல. காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருந்தா ஜெபம் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் நமக்காக ஒரு சில நாட்கள் கழித்து சிலர் சேர்ந்து என்ன செய்வாங்க, அவ்வளவுதான். ஆனா அவர் சொல்ற அந்த இடத்துல கூப்பிடுறாரு பாருங்க. நம்பிக்கைக்கு இங்க என்னங்க இடம் இருக்கிறது? ஒரு இடம் இல்ல. நம்பிக்கைக்கு இடம் உண்டோ என்று பாரு அப்படின்னா புலம்பர் 3ல இருக்கு. இங்க நம்பிக்கைக்கு ஒரு இடம் இல்ல. ஆனாலும் தாவீது நம்புறான், நான் கூப்பிட்டா ஒரு ஹோப்புமே இல்ல. நம்புவதற்கு ஏதுவல்லாத நிலையில கொண்டு வந்து நம்மை நிறுத்தி சோதிப்பார். நம்புவதற்கு ஏதுவான நிலையில எல்லாரும் கூப்பிடுவாங்க. நம்புவதற்கு இனி ஒரு வாய்ப்பு இல்லைங்கிற நிலைமை வரும்போதும் தாவீது கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடும் போது கர்த்தர் கேட்கிறார். நம்புவதற்கு ஏதுவல்லாத நிலையில இமிடியேட்டா பதில் வரும். பைபிள்ல நீங்க படிக்கலாம். அக்கினி எரிகிறதை விட 7 மடங்கு அதிகமாக்கப்பட்ட பிறகு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை உடனே கிடைத்தது. சிம்சோன் போகிற வழியிலே சிங்கம் எதிர்கொண்டு வந்ததும் சிங்கம் அவன் மேல பாய்வதற்கு முன்னமே பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல பலமாய் இறங்கினார். கோலியாத் தன் பட்டயத்தை எடுத்து தாவீதை நெருங்குவதற்கு முன்னே கோலியாத் இமிடியேட்டா விழ பண்ணான். சில நேரத்தில் நம்புவதற்கு ஏதுவல்லாத நிலையில கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தும் போது ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும், கர்த்தர் எனக்கு செவி கொடுப்பா. நாம் அந்த இடத்துல ஜெபத்தை விட்டுறோம். தாவீது விடல. காண்டா மிருகத்தின் கொம்புகளுக்கு இடையில் இருந்த தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிடுறதுல விடல. பைபிள் ஒரு வசனம் இருக்குங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார்.
நான் அவரை நோக்கி கூப்பிட்டோம் நான் மடிவேனா அதில் அவருடைய நாமம் தூஷிக்கப்படும். நான் அவரை நோக்கி கூப்பிட்டு நான் அமிழ்வேனானால் அதில் அவருடைய நாமம் தூஷிக்கப்படும். நான் அவரை நோக்கி கூப்பிட்டும் என் வாழ்க்கை வெட்கத்தில் முடியுமானால் அதில் அவருடைய நாமம் தூஷிக்கப்படும். எனக்கு ஒண்ணு தெரியும், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். என்னை ஆலயமாய் தெரிந்தெடுத்தவர், என் மேல் கர்த்தருடைய நாமத்தை தரித்தவர். நான் கூப்பிடும் போது எனக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் பதில் அளிக்கிற தேவன், செவி கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் கேட்கிறார். தாவீது சொல்ற, நான் அவரை நோக்கி. ஆமென். ஏசாயா 31:1 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சகாயம் அடையும்படிக்கு இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமல் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ. சகாயம் அடையும்படிக்கு இந்த இடத்துல தாவீதுக்கு ஒரு சகாயம் தேவை. அவன் கர்த்தரை மட்டும் நோக்குறான். சிம்பிளா சொல்லணும்னா, ஐயோங்கிற வார்த்தை ரொம்ப கடினமான வார்த்தை. சிம்பிளா சொல்லணும்னா, கர்த்தரை தேட வேண்டிய இடத்துல வேற யாரை தேடினாலும் கேரண்டி கிடையாது. அவ்வளவுதான், கேரண்டி கிடையாது. ஆமா, நம்ம சில இடத்துல நம்மை தேவன் கொண்டு வந்து நிறுத்தும் போது அந்த இடத்துல நம்ம யாரை பார்க்கிறோம், யாரை தேடுறோம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இனி என்ன, அப்போ இந்த இடத்துல நான் அவரை நோக்குறேனா அப்படின்னு பார்க்கிறார். முதல்ல என் கண் எதை தேடுது, யாரை தேடுது? தாவீது ஓடிட்டு இருக்கும் போதே தாவீதின் கண்கள் அவரை தேடுது. தேடி ஆண்டவர் பார்த்து சத்தமிடுறான். அவன் சாட்சி சொன்ன, உனக்கு 5 நிமிஷம் தான், 4 நிமிஷம் தான், 3 நிமிஷம் சொல்லிட்டு இருக்கும் போதே ஏசப்பான்னு கத்தினதும் செவி கொடுத்தார். பாத்தீங்களா? அந்த இடத்துல உடனே டாக்டரை கூப்பிடு, டாக்டரை கூப்பிடு இல்ல, ஏசப்பான்னு கத்தினதும் உடனே ஒரு வெளிச்சம் தான். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு தேவ பிள்ளை என்னுடைய போக்கஸ் கர்த்தர் மேல இருக்குமானால் சத்துரு ஒன்னு செய்யணும்னு நினைக்கிறான் தெரியுமா, அவன் யோசிக்கிறதுக்குள்ள நமக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் செஞ்சு முடிச்சிருவான். அவன் செய்யணும்னு ஒன்னு நினைக்கிறான் பாத்தீங்களா, அவன் யோசிக்கிறதுக்குள்ள, ஏரோது பிள்ளைய கொல்லணும்னு யோசிக்கிறதுக்குள்ள கர்த்தர் யோசேப்பை தட்டி பிள்ளைய கொண்டு எகிப்துல கொண்டு போய் செட்டில் பண்ணிட்டார். யோசிக்கிறதுக்குள்ள செஞ்சு முடிச்சிருவார். ஆமென். நம்ம யாரை தேடுறோம், யாரை நாடுகிறோம்? ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டும் போது நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை இப்படி இருக்கணும் ஒரு தேவ பிள்ளை. அதை விட்டுட்டு அவங்களுக்கெல்லாம் ரதம் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் கார் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் சொந்தமா வீடு இருக்கு, அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை இருக்கு, அவங்களுக்கெல்லாம் அது இருக்கு, அவங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கெல்லாம் செட்டு பல்லு இருக்கு, என்ன எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கு இல்லை. அதை மேன்மை பாராட்டுறியா? பாரு எங்க தென்னந்தோப்ப பாரு, மேன்மை பாராட்டிக்கோ. ஒரு ஓகி காலியாச்சுல நிறைய. கர்த்தர் தர நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே. ஆமென். ஓடும்போது கர்த்தாவே இப்ப நோக்கி கூப்பிட்டு கர்த்தர் செவி கொடுத்ததும் அடுத்த வசனத்தை வாசிக்க. 3:5 சங்கீதம் 3:5. நான் படுத்து நித்திரை செய்தேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தாவீதுக்கு என்ன வருது? தூக்கம் வருது. நமக்கு எப்போ தூக்கம் வரும்? அப்சலோம் கதைய முடிக்கிறது வரை நான் தூங்க மாட்டேன்.
அவர் கேட்டுட்டாருங்கிற நம்பிக்கை வந்ததும் அப்சலோம் இன்னும் துரத்திட்டு தான் இருக்கிறான், சவுல் துரத்திட்டு தான் இருக்கிறார், தாவீது படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். ஆமென். எனக்கு தேவன் செவி கொடுக்கணும்னா நான் அவரை மட்டும், உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை அப்பா. ஆமென். அவமானம் glory அப்பா அப்பா, ஒரு நாளோ. ஆமென். அதாவது தேவனை தேடி நேற்று ஒரு வீட்டுக்கு பிரேயருக்கு போயிருந்தப்போ அவங்க சொன்னாங்க, நீங்க எப்படி இந்த வீட்டுக்கு வந்தீங்க? நாங்க இன்னொரு வீடை தான் பார்க்க போனோம். அப்போ அங்கே போகும்போது அந்த வீடை செலக்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் எதிர்கொண்டு வந்து சொன்னார், நீங்கள் இந்த சர்ச்சுக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் வேற வீடை பாருங்கன்னு சொல்லி கைட் பண்ணி விட்டதா சொன்னாங்க. ஏங்க, ஒரு வீடு வாடகைக்கு ஒரு வீடு தெரிந்தெடுக்கிற விஷயத்தில் கூட கர்த்தர் வந்து எப்படி கைட் பண்ணுறாரு பார்த்தீங்களா? இந்த வீடெல்லாம் ஒன்று தான், ஆனால் ஆண்டவர் இடத்தை வந்து அவர் ஏற்படுத்துகிறார், எங்க இருக்கணும் அவர் கைட் பண்றார். ஹல்லேலூயா. பாருங்க, சாஸ்திரிகள் திரும்ப ஏரோது அரண்மனைக்கு போலாம் நினைக்கும் போது கர்த்தருடைய தூதன் இடைப்பட்டு, இங்க இந்த வழியா போகாதீங்க, நம்ம நடத்துவாருங்க, எல்லாத்துக்கும் அவரை தேடுங்க. திடீர்னு ஆமாம், ஒரு சகோதரன் சொன்னார் திருநெல்வேலியிலேருந்து, ஆமாம், ஒரு வாட்டி பெட்ரோல் இல்லாமல் நிற்கும் போது அந்த வழியில் எந்த ஒரு பெட்ரோல் பல்க்கும் கிடையாது, வரவங்க போகிறவங்க யாரை கை காட்டினாலும் நிறுத்த மாட்டாங்க. நான் கொஞ்ச நேரம் கையெல்லாம் காட்டி பார்த்தேன், ஒருத்தர் நிற்கலை. அப்புறம் அதில் நின்றுட்டு கொஞ்ச தூரம் வண்டி உருட்டி பார்த்தேன், திருநெல்வேலி வெயில் என்ன, அப்படியே வண்டியை விட்டுட்டு, ஆண்டவரே அப்பா நான் எங்கே போவேன்ப்பா, யாரை கூப்பிடுவேன்ப்பான்னு சொல்லிட்டு நேராக வானத்தை பார்த்தேன். அந்த வழியாக ஒரு தம்பி பைக்கில் வந்துட்டு இருக்கிறான். பைக்கில் வந்துட்டு என்ன பிரச்சனை, பெட்ரோல் தீர்ந்துட்டு இன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வேற ஒரு காரியத்துக்காக 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு போறார். இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பெட்ரோலை, அதுக்காக யாராவது பெட்ரோல் வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு வழியில அப்படி. நான் இதுக்கு சொல்றேன், நான் கர்த்தர் நடத்துகிற பாதை. இப்படிதான் கேரளாவில் ஒரு பாஸ்டர் ஒரு செர்மன் நான் கேட்டுட்டு இருக்கும் போது அவர் சொன்னார், அந்த காலத்தில் ஒரு ஊழியர் கூட்டத்தில் ஒரு ஊழியர் சொன்னாராம், ஆமாம், நான் கால் கடுக்க நடந்து நிறைய இடத்துல ஊழியத்துக்கு போனேன், நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், எனக்கு ஒரு வசதி கிடையாது, ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஒரு வாகனம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமே ஆண்டவரை ஜெபம் பண்ணும்போது திடீர்னு ஒருத்தர் வீட்டை திறந்து பார்க்குற ஒரு கார் நிற்குது. ஒருத்தர் வந்து சொன்ன, ஆண்டவர் சொன்னாங்க இந்த காரை உங்களுக்கு. அதை கேட்டுட்டு இவர் வந்து ஒரே ஜெபம், டெய்லி காலைல கதவை திறந்து பார்ப்பாராம், காரே இருக்காதான். இப்படி பல ஆண்டுகள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள், என்ன ஆண்டவரே, ஆண்டவர் சொன்ன, ஏய் உன் கையில் நான் பைசா தந்துருக்கிறேன், காசு கொடுத்துருக்கிறேன், ஒழுங்கா போய் உன் கையில் நான் காசு கொடுத்துருக்கிறேன், நீ அதை அப்படியே பின்னாடி வச்சுட்டு, ஆண்டவரே எனக்கு ஆண்டவர் வந்து என்ன அவங்களை இப்படி நடத்தினதுனால என்ன அப்படி அல்ல, அறியாத வழியில் அதாங்க அவர் தேவன். He is God. ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் கர்த்தர்னு சொல்ல காரணம் என்ன, இது எந்த மனுஷனுடைய புத்தியிலும் தோன்றாதது. ஹalleluya. ஆமென். நீங்க நோக்கி கூப்பிடுங்க, அவர் செவி கொடுப்பார். எனக்கு அவர் செவி கொடுத்ததும் தாவீது படுத்து தூங்கிட்டார். நைட்டு தூக்கம் வரலையா, ஆமென், உடனே யாரை கூப்பிடலாம், உடனே பக்கத்துல பாவம் தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்பாதீங்க. சிலருக்கு தூக்கம் வராததை இன்னொருத்தவங்க, நீ மட்டும் எப்படி நிம்மதியா தூங்கலாம்?
1 மணிக்கு போன் வரும், பாஸ்டர் தூக்கம் வரல. எனக்கு வருது, எனக்கு வருது. என்ன தூக்கம் விட்டு? ஒரு நாள் இப்படிதான் நைட்டு 11 மணிக்கு போன், 11 மணிக்கு மேல வந்தாலே நமக்கு கொஞ்சம் பதட்டமாவே இருக்கும். அப்போ 2 மணிக்கு போன் பண்ணி தூக்கம் வரல. சரி ஜோம் பண்ணி விட்டு, எனக்கு அதுக்கப்புறம் தூக்கம் வரல. கால் எழுந்து அதுக்கப்புறம் நான் நிம்மதியா நல்லா தூங்க. அவரை பாருங்க, சபையே கர்த்தர் உனக்கு செவி கொடுப்பார். அப்சலோம் துரத்தட்டும், சவுல் துரத்தட்டும், அவர் மறைவில் இருக்க மட்டும் உன் பக்கத்தில் 1000 உன் வலதுபுறத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. 119:26 சங்கீதம் 119:26. மைக் ஆன் பண்ணுங்க. என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர். இந்த வார்த்தை கவனிச்சீங்களா? இது பாயிண்ட் சொல்வதற்காக அல்ல, ஆனா இதனுடைய ஆழத்தை அந்த மைக் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. இது பாயிண்ட் சொல்வதற்காக இல்ல. இப்போ ஒரு கேள்வி, நான் இதை படித்த போது சரி ஓகே வழியெல்லாம் விவரித்து காட்டணும். ஓகே, நம்முடைய வழிகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட விவரித்து காட்ட முடியுமா? கொஞ்சம் ட்ராக் மாறினாலே நம்ம பேரண்ட்ஸ்ட மறைக்கிறோம். நிறைய எவ்வளவு காரியத்தை மறைக்கிறோம். நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட நிறைய விஷயத்தை மறைக்கிறோம். ஏன்? அது விவரித்து காட்ட முடியாத காரியங்கள். தாவீதுனுடைய வழிகள் தேவனுக்கு விவரித்து காட்டும்படி வாழ்ந்தான். சில தவறுகள் வந்தது, ஆனால் தேவன் கண்டித்ததும் திருத்தி கொண்டான். என் வழிகளை நான் உமக்கு ஆண்டவரே. அவங்க எப்படி வியாதியா இருந்த சங்கீதங்களில் அதை பார்க்க முடியும், ஜெபத்தை பார்க்க முடியும், தாவீதின் வேதனையை பார்க்க முடியும், தாவீதின் பாடலை பார்க்க முடியும், தாவீதுக்கு கர்த்தர் செய்த நன்மையை பார்க்க முடியும். கர்த்தரிடத்தில் தாவீது நிறைய காரியங்களை விவரித்து காண்பித்ததை பார்க்க முடியும். ஜீசஸ் ஹல்லேலூயா. எல்லாமே பார்க்க முடியும். விவரித்து காட்டணும், விவரித்து காண்பிக்கணும். நம் வழிகளை விவரித்து காண்பிக்க முடியும் ஆண்டவரிடத்துல. மனிதர்களிடத்திலே அநேக காரியங்களை மறைக்கிறோமே, தேவனிடத்துல எவ்வளவு மறைக்கிறோம். விவரித்து காட்டணும். அப்படி விவரித்து காண்பித்தான். நான் துர்க்குணத்தில் ஒருவானே. ஆண்டவரே, நீங்க உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புறீங்க, ஆனா இல்ல, எனக்கு அழுவுங்க. சங்கீதங்களை படிக்கும் போது இல்லைன்னா எதுக்குங்க அவர் அப்படி காட்டணும்? தேவனிடத்துல விவரித்து காண்பிக்கிறான். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இந்த பாதையில என்னால் நிக்க முடிஞ்சது, ஆனா இந்த பாதையில நான் போனாலே விழுறேன் ஆண்டவரே, இந்த பாதையில போனாலே என் பார்வை மாறுதே ஆண்டவரே, நான் நிக்கலாம் தான் நினைக்கிறேன், என்னால முடியலையே ஆண்டவரே. நீ உன் காரியத்தை தேவனிடத்தில் விவரித்து காண்பிப்பாய், ஆனால் கர்த்தர் உனக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. விவரித்து காட்டணும், சொல்லணும். ஆண்டவரே, லோத்து விவரித்து காண்பிக்கிறான். நீங்க அங்க காட்டுறீங்க போங்கன்னு, ஆனா நாங்க போயிட மாட்டேனே, நான் இந்த இடத்துக்கு போட்டுமா, எனக்கு அந்த அளவுக்கு பலன் இல்லை. பைபிள் சொல்லுது, அந்த காரியத்திலும் லோத்துக்கு கர்த்தர் தயை செய்தாராம், இரக்கம் கிடைக்கும்படி செய்தாராம். அதனாலதான் தேவனிடத்துல ஒன்னையுமே மறைக்காதீங்க, ஒன்றையும் மறைக்காதீங்க. ஆண்டவரிடத்துல ஒன்னையுமே மறைக்க கூடாது. நான் மறைக்க மறைக்க நான் வாழ்வை இழக்கிறேன் அர்த்தம். தன் பாவங்களை மறைக்கிறவன். நான் தேவனிடத்துல ஒன்ன மறைக்க மறைக்க எனக்கான அநேக, நான் வாழ்வதற்கு வேண்டிய அநேக காரியங்களை நான் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்கிறேன் அர்த்தம். ஜீசஸ், மறைக்காதீங்க. இளையகுமாரன் தன் வழிகளை தகப்பனிடத்தில் விவரித்து காண்பித்த போது தகப்பன் அழைத்து கொண்டு போகிறார். அப்பா, நான் இப்படி பண்ணிட்டேன்பா, இப்படி பண்ணிட்டேன்பா, நான் உமக்கு விரோதமாய் நான்
பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செஞ்சுட்டேன்பா. விவரித்து காண்பிக்கிறான். அது சொல்ற, வஸ்திரத்தை கொண்டு வா. இவன் ஒவ்வொன்றாய் விவரிக்க இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்குது. மறைக்க இருந்ததெல்லாம் வெளியே போகுது. ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவருக்கு தெரியாதுன்னு இல்லை, ஆனா நம்ம சொல்லணும்னு எதிர்பார்க்கிறார். ஆபேலுக்கு என்னாச்சுன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும்ல. அப்புறம் ஏன் காயின்ட்ட கேட்டார், உன் சகோதரன் எங்கன்னு? மறைத்தான். தலையில் சாபம் விழுந்தது. மறைக்க கூடாது. ஆண்டவர்கிட்ட வழிகளை விவரித்து காட்டணும். ஆண்டவர் இப்படி போன வாரத்தில் நான் இந்த இடத்துல போகும்போது இப்படி பண்ண, இப்படி விவரித்து காட்டும் போது கர்த்தர் செவி கொடுப்பார். செவி கொடுத்துட்டு அடுத்து கேட்கிறார் தாவீது, உமது பிரமாணங்களை எனக்கு எதுக்கு? நான் இனியும் திருப்பி போகணுமா? அங்க இல்ல, இடராது இருக்க. மீண்டும் பாவம் செய்ய விரும்புகிறவர்கள் தேவனிடத்தில் தங்கள் வழிகளை விவரித்து காண்பிக்க மாட்டார்கள். பாவம் செய்யாதிருக்க விரும்புகிறவர்கள், இடராதபடி செம்மையாய் நடக்க விரும்புகிறவர்கள், தேவ ஆவியினால் நடத்தப்பட விரும்புகிறவர்கள் தங்கள் வழிகளை தேவனுக்கு விவரித்து காண்பிப்பார்கள். தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜெபம் நம் அடியில திரும்பி வராதிருப்பதாக. ஆமென். நம்முடைய ஜெபம் நம் அடியில திரும்பி வராதிருப்பதாக. நம்முடைய ஜெபத்துக்கு மெய்யாய் கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார் என்பது நம் ஒவ்வொருவருடைய சாட்சியாகவும் இருப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்தில் கண்களை மூடி. ஜீசஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் மாறிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், இந்த நாட்களை என்ன உங்க சமூகத்தில் கொண்டு வந்து ஜெபிக்க வச்சீங்க. சில காரியங்களுக்காய் கெஞ்ச வைத்தீங்க, கண்ணீர் வடிக்க வைத்தீங்க. இந்த ஜெபங்கள் என் மடியில திரும்ப வந்துடக்கூடாதுப்பா. நான் வைத்த விண்ணப்பம் அப்படியே வரக்கூடாது, பதில் தான் வரணும்ப்பா. என் ஜெபம் எல்லாம் பதிலாக மாறட்டும் ஆண்டவரே. என் ஜெபம் எல்லாம் பதிலாக மாறட்டும்பா. ஜெபம் பண்ணுங்க. ஒரு சில நிமிடங்கள் நீங்க என்னென்ன ஜெபத்தை வச்சீங்களோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. என் ஜெபம் அப்படியே என் விண்ணப்பம் மடியில வந்துடக்கூடாது, என் விண்ணப்பம் மடியில வந்துடக்கூடாது. ஆண்டவர், நீங்க தான் ஜெபிக்க வச்சீங்கப்பா, நீங்க தான் ஜெபிக்க வச்சீங்கப்பா. என் ஜெபம் எல்லாம் பதிலாக மாறட்டும், பதிலாக மாறட்டும். மெய்யாகவே தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என்பது என்னுடைய சாட்சியா இருக்கட்டும். மெய்யாக ஆண்டவரே இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, அக்கிரம சிந்தை எங்களை விட்டு அகற்றுவீராக. இதோ எங்களை உமக்கு முன்பாய் திறந்து வைக்கிறோம், திறந்து வைக்கிறோம், திறந்து வைக்கிறோம். எங்கள் ஜெபம் எல்லாம் பதிலாக மாறட்டும், எங்கள் ஜெபம் எல்லாம் பதிலாக மாறட்டும். எங்க ஜெபம் எல்லாம் மடியில திரும்பி வந்துடக்கூடாது ராஜா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. கர்த்தர் உங்க முன்பாக நிற்கிறாருங்கிற உணர்வோடு. Jesus, Jesus, Jesus. என் கண்ணீர் வீண் போயிடக்கூடாது. என் குடும்பத்துக்காக நான் வடிச்ச கண்ணீர், என் எதிர்காலத்துக்காக நான் வடித்த கண்ணீர், என் பிள்ளைகளுக்காக நான் வடித்த கண்ணீர், என் கணவனுக்காக நான் வடித்த கண்ணீர், மனைவிக்காக வடித்த கண்ணீர், ரட்சிக்கப்படாத என் சொந்தக்காரங்களுக்காக, குடும்பத்துக்காக நான் வடித்த கண்ணீர் அப்பா திரும்ப மடியில வந்துடக்கூடாது. ஜீசஸ், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். ஜெபத்தை தள்ளாதவர், தேங்க்யூப்பா, கிருபை செய்யுங்கப்பா. என் மடியில என் ஜெபம் திரும்ப வந்துடக்கூடாது. நான் என்ன வச்சேன் அதுக்கு பதில் தான் வரணும்.
அதற்கான பலன் தான் வரணும். என்னை நோக்கி கூப்பிடு, இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை ஹல்லேலூயா. இன்னல் கருத்தாய் விசாரித்து கனிவோடு என்னை நோக்குங்கப்பா, என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து கனிவோடு என்னை ஆமென். உம்மை நோக்கி பார், உண்மையாய் வெட்கமடே, ஏசப்பா ஏசப்பா. என் ஜெபம் என் மடியில் திரும்ப வராதிருப்பதாக, மாறாக உம்மிடத்திலிருந்து பதில் வருவதாக, பதில் வருவதாக. தமது ஆண்டவரே, இதுக்காக நிறைய அழ வச்சிட்டீங்கப்பா, நிறைய அழுத உங்க சமூகத்துல நிறைய கேட்க வச்சீங்கப்பா. இந்த ஜெபம் அப்படியே திரும்ப வந்துடக்கூடாதுப்பா. என்னில் இருக்கிற அக்கிரம சிந்தையை அகற்றுங்க. என் வழிகளை உமக்கு முன்பாக விரிக்கிறேன். ஆண்டவரே திருத்துங்கப்பா. ஜீசஸ், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை ஹல்லேலூயா. இன்னல் ஆமென். என்னை ஜீசஸ், இன்னல் துன்ப நேரத்தில் கருத்தாய் விசாரித்து ஏசப்பா 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 ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு விசை கூட இந்த வார்த்தை இருதயத்தில் இந்த ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர், இதுக்காக உங்க சமூகத்தில் நான் எவ்வளவு அழுதேன்னு உங்களுக்கு தான் தெரியும், எவ்வளவு கேட்டிருப்பேன், எவ்வளவு கெஞ்சினேன்னு உங்களுக்கு தான் தெரியும். என் ஜெபம் என் மடியில திரும்ப வந்துடக்கூடாதுப்பா, திரும்ப வந்துடக்கூடாது. ஆண்டவரே, அந்த பதிலுக்காக தான்ப்பா காத்திருக்கிறேன். என் ஜெபத்தை தள்ளிராதீங்கப்பா, என் ஜெபத்தை தள்ளிராதீங்கப்பா, கிருபையை விலக்கிறாதீங்கப்பா. நல்ல தகப்பனே, நீர் இரக்கமுள்ளவர், நீர் இரக்கமுள்ளவர். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என்பதே நம் ஒவ்வொருவருடைய சாட்சியாய் இருப்பதாக. ஆமென் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் உங்க சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு கற்று தந்தீர். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்கள் அப்படி எங்க மடியில திரும்ப வந்துடக்கூடாதுப்பா. நீர் எங்கள் ஜெபத்தை தயவாய் ஏற்றுக்கொண்டு நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிறவர். ஆண்டவரே, இது எங்களுக்கு, ஆண்டவர் உங்க மேல நீர் எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கையும் தைரியம். ஆண்டவரே, நீயாய் கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார் என்பது எங்கள் ஒவ்வொருவருடைய சாட்சியாக இருப்பதாக. அப்படியே ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்தும், ஆசீர்வதியும். என்னென்ன காரியத்துக்காக அதிகம் அழுதாங்க, ஜெபித்தாங்க, கெஞ்சினாங்க, கதறினாங்க என்பதை கர்த்தர் அறிவீரப்பா.
ஜெபம் எல்லாம் பதிலாய் மாறட்டும். உடைய பிள்ளைங்க உமக்கு மகிமையா சாட்சியா நிக்கட்டும். சமாதானத்தோடு அனுப்பும். ஆண்டவர் நாளைக்குள்ள ஜெபத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா மகிமை கனமும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.